ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு கெப்ரியல் தேவதாஸ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் சிஎம்மாக பொறுப்பேற்கும் போது பேசினதுக்கு அப்புறமா இன்னைக்கு தான் முதல் தடவை பேசியிருக்காரு. நிறைய விஷயங்கள் பற்றி பேசியிருக்காரு. ஆனால் பெரும்பாலான இஷ்யூ பற்றி நிறையா டச் பண்ணாமல் போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவரோட ஸ்பீச்? ஒரு விஷயம் பாசிட்டிவான ஏரியாவிலேருந்து ஆரம்பிக்கணும்னா, விஜய் அவர்கள் இப்போ கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்காருன்னு பார்க்கலாம். முதல் மாநாட்டுக்கும் இப்பயும் பார்க்கும்போது கான்ஃபிடென்ஸ் லெவல்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நிற்கும் போதே கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக கேஷுவலாக நிற்கிறாரு. எப்போவுமே வெற்றி ஒரு மனிதனுக்கு அந்த கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். தோத்துக்கிட்டே இருக்கவன் பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட்டாக இருக்க மாட்டான். ஜெயிக்கிறவங்கிட்ட அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கும். நிற்கிறதுலேயே ஒரு கான்ஃபிடென்ஸ் தெரியும். அந்த வகையில் விஜய்க்கு இப்போ ஒரு பெரிய வெற்றி கிடச்சிருக்கு. அது அவரோட அந்த அப்பியரன்ஸ்லேயும் ஒரு கான்ஃபிடென்ஸை அது காட்டுது. பேச்சுலேயும் ஒரு முன்னேற்றம் இருக்குது. பேசுறதும் பார்த்தோன்னா அக்ரெசிவாக பேசுகிறாரு. அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் ஓவராலாக பொலிட்டிக்கலாக நம்ம பார்க்கணுன்னா பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜி தான். ஒரு எலெக்ஷன் மோடுக்கு இறங்கிட்டாங்க. அடுத்து பை எலெக்ஷன் வரப்போகுது. ஏறக்குறைய பை எலெக்ஷனை ஃபோக்கஸ் பண்ணி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடியும் பார்த்தோம்னா அசம்பிளி எலெக்ஷனுக்கு அவங்க ஒரு நரேட்டிவ்லாம் செட் பண்ணாங்க. அதுக்கேற்ற மாதிரி எதிரியை ஃபிக்ஸ் பண்ணுறது, அவரை மட்டுமே டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறது. இப்போவும் அதான் பண்ணுறாரு. இப்போ விஜய் அவர்கள் சிஎம் ஆனதுக்கப்புறம் இப்போ தான் பேசுகிறாரு. அந்த பதவியேற்பு விழாவில் பேசினார். அதுக்கப்புறம் இப்போ தான் பேசுகிறாரு. அதுவும் இப்போ பேசக்கூடிய இந்த பேச்சுக்கு பெரிய முக்கியத்துவம் இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு ஏறக்குறைய ஒரு 20 days இப்போ ஆட்சி நடந்திருக்கு. ஆட்சியில் நிறைய பிரச்சனைகளும் இருக்குது. அந்த பிரச்சனைகள்லாம் விஜய் அட்ரஸ் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் டைம் பேசினது வேற. அது அப்போதான் உள்ள என்ட்ரு ஆகிறாங்க. இப்போ உங்கள் நிர்வாகத்தில் சில பிரச்சனைகள் இருக்குன்ற கேள்வியெல்லாம் வருது. அப்போ இந்த பேச்சுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. ஆனால் விஜய் அவர்கள் இதை ரொம்ப கிளியராக எலெக்ஷன் கேம்பெயின் அப்படின்ற ஆங்கிள் இருந்து அதை அணுகிறார். பாஜக பார்த்தீங்கன்னா ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக அவங்க எலெக்ஷனை எப்படி அணுகணுமோ, எலெக்ஷனுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் பேசுவாங்க. விஜய் அவர்களும் அப்படி தான் பார்க்குறாரு. இதுக்கு முன்னாடி செட் பண்ண அதே நரேட்டிவ் தான். ஸ்டாலின் சார், திமுக, இவங்க 2 பேரும் தான் வில்லன். ஒரு படம் எடுத்துக்கிட்டோம்னா, நல்லா ஓடக்கூடிய படம்லாம் பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டாக வில்லன் யாரு, ஹீரோ யாருன்றதை டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. சில படங்களில் ஹீரோ வில்லனை கரெக்டாக டிஃபைன் பண்ண மாட்டாங்க. அந்த படங்கள் நல்லா ஓடாது. கரெக்டாக ஒரு படம்னா வில்லன் இவன் தான். வில்லன் பார்த்தோன்னா அவன் சில மோசமான குணங்கள், சில மோசமான செயல்பாடுகள் எல்லாம் வில்லன்ட்டு இருக்கும். ஹீரோனா இவர் தான் ரொம்ப நல்லவராக எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. எம்ஜிஆர் படத்துலலாம் அது ரொம்ப கிளியராக இருக்கும். இங்கேயும் அதே தான். ஸ்டாலின் சார், டிஎம்கே அவங்க தான் வில்லன். அவங்கள கரெக்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு. அப்புறம் சைட் கேரக்டர் மாதிரி அதிமுக ஒன்றுமே கிடையாது. தீய சக்தி, அப்புறம் காணாமல் போன சக்தியா, இல்லாமல் போன சக்தியா, ஏதோ ஒன்று சொல்கிறாரு. அதிமுக அந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போகிறாரு. அப்புறம் இப்போவும் நான் திரும்ப சொல்கிறேன், திமுகவுக்கும் தவேகாவுக்கும் இடையே தான் மோதல் அப்படின்ற விஷயத்தையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. ஸோ எதிரி திமுகன்ற ஒரு பெரிய எதிரி இருக்குது. அந்த எதிரியை நம்ம சந்திக்கணும். இங்கே அதிமுக, என்டிகே, பாஜக இவங்கெல்லாம் கணக்கிலே கிடையாது. நம்ம 2 பேருக்கும் தான் சண்டை அப்படின்றத ரொம்ப அழகாக சிம்பிளிஃபை பண்ணிட்டார். இப்போ மெக்டானல்ட்ஸ்லாம் போனீங்கன்னா மெனு ரொம்ப சின்னதாக இருக்கும். ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு, சாதாரண ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு போனீங்கன்னா 4 பக்கத்துக்கு மெனு இருக்கும். இந்த மெக்டானல்ட்ஸ், கேஎஃப்சி இங்கெல்லாம் போனீங்கன்னா மெனு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அந்த மாதிரி அது சின்னதாக இருக்கும்போது பார்க்குறது, அந்த விஷயத்தை உள்வாங்கிறது ஈஸியாக இருக்கும். இங்கேயும் அதே மாதிரி தான். ரொம்ப போட்டு குழப்பிட்டுலாம் இருக்க வேண்டாம். கதை ரொம்ப சிம்பிள். டிவிக்கே நல்லவங்க, திமுக கெட்டவங்க அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டார். அதுபோக எனக்கு இன்னொரு விஷயமும் என்னென்னா, ஸ்டார்டிங்லேருந்தே விஜய் அவர்கள்ட்ட ஒரு குணம் என்னென்னா, ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா அந்த பிரச்சனைக்கு பொறுப்பேற்கிறது கிடையாது. அந்த பிரச்சனை இருக்குதுன்றத அங்கீகரிக்கிறதும் கிடையாது. அதான் இங்கேயும் நம்ம பார்க்க முடியுது. இப்போ கரூர் சம்பவம் நடந்தப்போ கூட அந்த பிரச்சனைக்கு தாவேக்காவோ விஜய் அவர்களோ பொறுப்பேற்கல. அவங்க இன்ஃபேக்ட் அதை அட்ரஸ் பண்ண கூட மறுக்கிறாங்க. அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட மீட்டிங்ஸ்லாம் நடத்துகிறாங்க, ஏகப்பட்ட இடங்களில் பேசுகிறார் விஜய் அவர்கள். எந்த இடத்துலையுமே அவங்க கரூர் சம்பவத்தை அது ஒரு இஷ்யூவாக அது நடந்திருக்கு அப்படின்றதையே அவங்க அங்கீகரிக்க மறுத்தாங்க. அதை பற்றி பேசிக்கிறது கிடையாது. அந்த மக்களுக்கு இவங்க உயிர்களை தியாகம் பண்ணியிருக்காங்க நமக்காக அப்படின்றதெல்லாம் பேசினதே கிடையாது. அது ஏதோ நடக்காத மாதிரியே அவங்க கடந்து போயிட்டாங்க. இப்பயும் அதே மாதிரி தான். 2 விஷயத்தை அவர் பேசுகிறார்.
ஒன்று பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணதை பேசுகிறார், அதே மாதிரி லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் மோசமாக இருக்குன்றதை பற்றியும் பேசுகிறார். பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணதை பற்றி நீங்கள் பேசும்போது என்ன பேசணும்? லைட்டாக குறைகள் இருக்கிற மாதிரி டச் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் பேசியிருக்க வேண்டியது என்ன? நீங்கள் சொன்னதை செய்யலை சார், அதை சொல்லணுமா இல்லையா? அப்போ நீங்கள் ஒரு விளக்கம் கொடுக்கணுமா இல்லையா? இதுக்கு தான் நீங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தணுன்றது. பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துறீங்கன்னா அதை கேட்டிருப்பாங்க. சார் நீங்கள் திமுக ஆட்சி நடக்கும்போது அவங்க சொன்னதை செய்யலை, சில கண்டிஷன்ஸ்லாம் உள்ளே கொண்டு வந்தாங்க, நம்ம அதெல்லாம் பண்ண மாட்டோம்னு சொன்னீங்களே, ஆனால் இப்போ நீங்கள் சொன்னதை செய்யலையேன்னு பத்திரிகையாளர்கள் கேட்டிருப்பாங்க. அவரும் பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அது பிரச்சனை இருக்காத மாதிரி கடந்து போயிட்டார். விவசாயிகள்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நம்ம இருக்கோம், எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டார். ஆனால் அவங்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றலை. அதே மாதிரி லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவை பற்றி பேசும்போதும் ஜென்ரலாக இந்த மாதிரி நமக்கு எதிராக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்கன்ற மாதிரி பேசுகிறாரே தவிர என்னென்ன சிக்கல் இருக்குன்னு பேசலை. இப்போ நீங்கள் பவருக்கு வர்றதுக்கு முன்னாடி எவ்வளோ இமோஷனலாக நீங்கள் டச் பண்ணீங்க ஒவ்வொரு இஷ்யூஸையும், இப்பயும் அதே மாதிரி பேசியிருக்கணும்ல. உங்களை நம்பி தானே ஓட் போட்டிருக்காங்க, நம்மளை நம்பி ஓட் போட்டிங்க. பட் இந்த மாதிரி 2-3 விஷயம் நடந்துருச்சு, ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு, இதை கண்டிப்பாக நாங்கள் சரி பண்ணிடுவோம், இப்போதைக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, சில பிரச்சனைகள் போயிட்டுருக்கு, அது முடிஞ்சாலும் சரி பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் நீங்கள் அந்த பிரச்சனை இருக்கிறதே அங்கீகரிக்கல. ஜென்ரலாக லா அண்ட் ஆர்டர்னு டச் பண்ணுறீங்க. இவ்வளோ நேரம் பேசும்போது அந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் 2 விஷயத்த பேசுகிறீங்க, லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவையும் பயிர்க்கடன் தள்ளுபடியும் பேசுகிறீங்க. அதை அப்படி லைட்டாக டச் பண்ணிட்டு போயிட்டீங்க. ஸ்டாலின் சாருக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை இது கொடுத்துருக்கலாம்ல. நீங்கள் ஸ்டாலின் சாரோட சண்டை போடுறதால எனக்கு என்ன பிரயோஜனம்? இல்லை, அங்கே தான் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இங்கே இத்தனை வருஷம் ஆட்சியில் நீங்கள் நிறையா யங்ஸ்டர்ஸ் போதைப் பொருளுக்கு அடிமையாயிட்டீங்க, அதனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இன்னி மாற்றணும், இது கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் நீங்கள் கிளியராக சொல்லணும். கொஞ்சம் டைம் எடுக்கும்னா எவ்வளோ டைம் எடுக்கும்? இப்போ இந்த விளக்கத்தெல்லாம் நீங்கள் இப்போ கொடுக்குறீங்க, பவருக்கு வரதுக்கு முன்னாடி இதெல்லாம் கொடுத்தீங்களா? நீங்கள் இந்த 2 திராவிட கட்சிகளும் சேர்ந்து ரொம்ப மோசமாக ஆட்சி பண்ணிட்டீங்க, இதெல்லாம் சரி பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது, கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொன்னீங்களா? அப்படிலாம் நீங்கள் சொல்லியே. அப்போ நாங்கள் வந்தோடனே இந்த மாற்றத்தை கொண்டு வந்துடுவோம், அந்த மாற்றத்தை கொண்டு வந்துடுவோம். இப்போ நீங்கள் பவருக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் டைம் எடுக்குன்றீங்க. அந்த கொஞ்சம் டைம் என்னது டிஃபைன் பண்ணணும். இப்போ டேனியல் எப்போ நாளைக்கு வருவீங்கன்னு கேட்டால் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன் நீங்கள் சொல்ல மாட்டீங்க, இந்த டைமுக்கு வரேன்னு சொல்லுவீங்க. அதே மாதிரி எப்போ இந்த பிரச்சனைகள்லாம் சரியாகும்னு கேட்டாலும் கொஞ்ச நேரம் எடுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்கள் கிளியர் கட்டாக டிஃபைன்டாக நீங்கள் ஒரு டைமை சொல்லணும். 6 மாதத்தில் நாங்கள் சரி பண்ணிடுவாங்க, இல்லைன்னா என்கிட்ட கேள்வி கேளுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஸோ இந்த கொஞ்ச நேரம் எடுக்கும். டாஸ்மார்க்கில் எப்போ எல்லா பிரச்சனையும் சரி பண்ணுவீங்கன்னா அது கொஞ்சம் நாட்கள் ஆகும், உடனடியாக சரி பண்ண முடியாது. இப்படி சொன்னாலே அரசியல்வாதிகள்ட்டு இப்படி வருதுனாலே ட்ரெடிஷ்னல் பொலிட்டிஷியன்ஸ் தான் அதை சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கொஞ்சம்னா அது நீண்டு போய்கிட்டே இருக்கும். அப்புறம் திரும்ப கேட்டிங்கன்னா வேற ஏதாவது ஒரு குற்றத்தை எடுத்து பேசுவாங்க, இவன் அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, இவங்க பண்ண அந்த பிரச்சனை இருக்குது. இப்போ அதானே பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் உங்கள் நிர்வாகத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, பிரச்சனைகள் பற்றி பேசும்போது 30 செகண்ட்ஸ் தான் பேசுகிறீங்க. ஆனால் எதிரிகளை பயங்கரமாக அட்டாக் பண்ணுறீங்க, இவங்க அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, இதனால தான் எங்களுக்கு செய்ய முடியும். அப்போ நீங்கள் சாக்கு போக்கு தானே சொல்லிட்டு இருக்கீங்க. உங்கள் சாக்கு போக்கு கேட்டு எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? நீங்கள் சொல்கிற சாக்கு போக்குகளால் எனக்கு வரக்கூடிய பாதிப்புகள் கம்மியாக போதா? அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு கேம்பெயின் மூடுக்கு வந்துட்டாங்க. அடுத்தது பை எலெக்ஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு 4-5 மந்த்ஸுக்குள்ளே கண்டிப்பாக பை எலெக்ஷன்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு அவங்க இப்போவே ட்ரெண்டை செட் பண்ணுறாங்க. திமுக எதிர்ப்பு அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டமைக்கிறாங்க. அதிமுக களத்திலே கிடையாது. 2 இடத்துல அதிமுக புத்தி பேசுகிறாரு. ஒன்று தீய சக்தியும் தீந்து போன சக்தியும் சொல்றாருன்னு நினைக்கிறேன். இன்னொரு இடத்துலையும் அதிமுகன்ற கட்சியே கிடையாது, மற்றவைன்னு சொல்றாரு அதிமுக திரும்ப. மற்றும் பலர் முதல்ல பாஜக மற்றும் கூட்டணி அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தாரு. இப்ப திமுக மற்றும் பலர் அப்படின்னு அவர் கொண்டு போறாரு. ஸோ அப்ப வலிய போய் அதிமுக அடிக்கிறார். ஃபர்ஸ்ட் கூட எலெக்ஷனுக்கு முன்னாடி அதிமுக அட்டாக் பண்ணும் போதும் கொஞ்சம் கவனமா அட்டாக் பண்ணார். இப்ப வேணும்னே அதிமுக அக்ரெசிவ் அட்டாக் பண்றாரு. ஸோ அவர் கிளியரா தெரியுது அதிமுக ஸ்பேஸை தான் நம்ம ஆக்கிரமிச்சிருக்கோம், அதிமுக அடிச்சு துரத்தணுன்றதை பாக்குறாரு. அந்த நரேட்டிவ் செட் பண்றாங்க. இந்த நரேட்டிவ் செட் பண்றது எதுக்காக? எலெக்ஷனுக்காக. எலெக்ஷன்ல நம்ம நரேட்டிவ் செட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இவங்க பிஜேபி மாதிரி தான் பாக்குறாங்க. ஒவ்வொரு எலெக்ஷனையும் ஃபோக்கஸ்டா கொண்டு போகணும், ஸ்ட்ராட்டஜி டீம் அது இதெல்லாம் வச்சு கிளியர் கட்டா எலெக்ஷன் ஃபோக்கஸ்டா கொண்டு போயிட்டே இருக்கணும். பீப்புள் ஃபோக்கஸ்டான பாலிடிக்ஸ் இது கிடையாது. வெறுமனே ஒரு எலெக்ஷன் சென்ட்ரிக்கான ஒரு அரசியலை கையில் எடுக்கிறாங்க. பார்ப்போம் எவ்வளோ நாள் போகுதுன்னு பார்ப்போம். அது ஏன்னா இவர் பேசும்போதே நிறைய எதிர்பார்ப்பு நிறைய பேர்கிட்ட இருந்துச்சு. ஏன்னா பத்திரிகையாளர் இதுவரை சந்திக்கவே இல்லைங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. சரி, அதை பற்றி பேசுவார் அப்படின்னு பார்த்தா அதை பற்றி பேசவே இல்லை. இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங் நடக்கிற இடத்துக்கும் மக்களுக்கும் கொஞ்சம் தூரம் தள்ளி தான் பத்திரிகையாளருக்குன்னே ஒரு இடத்த ஒதுக்கிதாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு கூட இருந்துருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ பற்றி பேசுவார், அப்புறம் இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி, கரண்ட் கட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுவார்னு பார்த்தா இது மாதிரி எதுவுமே அட்ரஸ் பண்ணவே இல்லை.
ஸோ இது எப்படி பாருங்க? இப்போ திமுக ஆட்சியில் நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம். மீடியாவை திமுக கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. மீடியா சொல்லக்கூடிய விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. திமுகவை எதிர்த்து மீடியாவில் எந்த நியூஸும் வராத மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. அதை ஏன் செய்கிறாங்க திமுக? ஏன்னா திமுக ஆட்சி சரியில்லை. ஆட்சி சரியில்லைன்ற போது மீடியா உண்மையை பேசாமல் மீடியாவை கண்ட்ரோல் பண்ணணும். நீங்கள் உங்கள் ஆட்சி இல்லாத போது மீடியா உண்மையை பேசினாங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை. ஸோ அப்போ உங்கள் ஆட்சி சரியில்லைனா தான் நீங்கள் மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுவீங்க. உங்கள் ஆட்சி அமோகமாக நடந்துட்டு இருக்குன்னா மீடியாவை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. திமுக அந்த வேலையை பண்ணாங்க. இன்னைக்கு தாவேகா மீடியாவை டீல் பண்ணுற விதமும் பார்த்தோம்னா அவங்க மீடியாவை ரொம்ப லெஃப்ட் ஹேண்டில் தான் டீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று பார்த்தோம்னா டாஜில் ஒரு மீட்டிங் நடக்கும்போது பார்க்கிங்கில் மீடியாவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கும் பார்த்தோம்னா மீடியாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. மீடியா இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். மீடியாவை பொறுத்தளவில் மீடியா நிறுவனங்கள் இதை எதிர்த்து கேள்வி கேட்கணும். ஏன்னா மீடியான்றது முக்கியமான ஒரு இன்ஸ்டிடியூஷன். இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குன்னா ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும். இன்னைக்கு பாருங்க, இப்போ மினிஸ்டர்ஸ்லாம் இந்த பிரச்சனைகள்லாம் வரும்போது அதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. அதை பற்றி பேசாமல் அங்கே தப்பிச்சு விடுறாங்க மினிஸ்டர்ஸ்லாம். தேவையில்லாத மற்ற விஷயங்கள்லாம் பேசுறது, அப்புறம் ரீல்ஸ் போடுறது, இதெல்லாம் பண்ணுறாங்க. இஷ்யூஸ் வரும்போது பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் ஆஃப் ஆகிடுறாங்க. அப்புறம் விஜய் அவர்கள் ப்ரெஸ்ஸை சந்திக்கிறதே கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் உங்கள் நிர்வாகம் பெர்ஃபெக்டாக இருந்ததுன்னா மீடியாவை சந்திக்கிறதுல உங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இருக்காது. மீடியாவை ஏதோ ஒரு எதிரி மாதிரி டீமனைஸ் பண்ண வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்காது. இப்போ சிக்கல் என்னன்னா, 2 திராவிட கட்சிகளும் மோசமாக இருக்காங்க. ஸோ தாவேகா இன்னைக்கு மோசமான அரசியல் பண்ணாலுமே மக்கள் திராவிட கட்சிகளை ஏற்றுக்க மறுக்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ நாளும் மோசம் தானே. ஸோ திராவிட கட்சிகளோட அந்த பலவீனம் தான் தாவேகாவோட பலமே. இன்னைக்கு திராவிட கட்சிகள் இவ்வளவு அநியாயங்கள்லாம் பண்ணதால இன்னைக்கு அவங்களை ஈஸியாக தூக்கி போட்டாங்க தாவேகா. மீடியாவும் அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு எப்படி திராவிட கட்சிகளுக்கு மக்கள் மனதில் ஒரு இடம் இல்லையோ, மக்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையெல்லாம் திராவிட கட்சிகள் இழந்துட்டாங்க. அதே மாதிரி மீடியாவும் இன்னைக்கு மக்கள் நம்பிக்கை இழந்துட்டாங்க. மீடியா மேலேயும் மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ தாவேகா மீடியாவை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணால் மக்கள் அதை ரசிக்கிறாங்க. இவனுங்க எப்பவுமே இப்படிதான் காசு வாங்கிட்டு எதையாவது மாற்றி மாற்றி பேசுவானுங்க. இவங்களெல்லாம் மதிக்கவே கூடாது. விஜய் பண்ணுறது கரெக்டு தான், மீடியாவெல்லாம் அப்படிதான் வைக்கணும் அப்படின்னு. இதுக்கு காரணம் பார்த்தோம்னா மீடியாவோட ட்ராக் ரெக்கார்டும் மோசமாக இருக்கு. அதே மாதிரி தாவேகா பண்ணுறதும் சரி கிடையாது. ஆனால் தாவேகாவை யாரும் கேள்வி கேட்கறதுக்கோ அது ஒரு பெரிய இஷ்யூவாக மாற்றுறதுக்கோ யாரும் ரெடியாக இல்லை. ஏன்னா இப்போ 5 வருஷம் மீடியா தூங்கிட்டு இருந்தது. 5 வருஷம் மீடியா தூங்கிட்டு இப்போ தாவேகாவை பெரிய கேள்வி கேட்டால் மக்கள் என்ன யோசிப்பாங்க? இவ்வளோ நாள் என்னடா பண்ண நீ அப்படின்னு தானே கேட்பாங்க. ஸோ அப்போ தாவேகா மீடியாவை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணும்போது ரைட்டு ஓகே பண்ணிட்டு போகிறாங்க. என்ன குறைஞ்சி போச்சு? இவங்க மீடியாவே இப்படி தாங்க, இவங்களெல்லாம் இப்படி தாங்க நடத்தணும், இவங்களுக்குலாம் எதுக்கு ப்ரெஸ் மீட் கொடுக்கணும், மீடியாக்கெல்லாம் ப்ரெஸ் மீட்டே கொடுக்காம எங்கள் தலைவர் சிஎம் ஆயிட்டார்ல அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அது ஒரு பெரிய ஒரு அவலமான நிலையை காட்டுது. மீடியாவோட கண்டிஷனும் மோசமாக இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளோட கண்டிஷனும் ரொம்ப மோசமாக இருக்குது. ஆனால் இதில் சிக்கல் என்னன்னா, ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இதெல்லாம் பெரிய பிரச்சனைகள்லாம் மாறும். ஏன்னா ஒரு எப்படி திமுக மீடியாவை அவங்களோட ஒரு பெட்டு மாதிரி மாற்றிட்டாங்கல்ல, நான் சொல்கிறத அந்த மீடியா கேட்குன்ற மாதிரி மாற்றிட்டாங்கல்ல, அதே மாதிரி நீங்கள் மீடியாவை அட்ரஸ் பண்ணலனாலும் ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்காது. மீடியாவை அட்ரஸ் பண்ணீங்கன்னா தான் கேட்க வேண்டிய கேள்விகள் உங்கள் மேலே கேட்பாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஐயோ நம்ம கரெக்டாக சரியாக செய்யலைன்னா மீடியா நாளைக்கு நம்மளை கேள்விக்குட்படுத்துவாங்க அப்படின்ற ஒரு பயமும் இருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ட்ராக்ல பேசிக்கிட்டு இருக்கீங்க. மக்கள் பிரச்சனைகளை எந்தெந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லுமோ அதுக்கெல்லாம் சொல்லலை. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் பாட்டுக்கு பேசிட்டு போறீங்க. அதனால கையெல்லாம் மடிச்சு விட்டு அக்ரெசிவாக வந்திருக்காரு. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஸ்டாலின் அவர்கள் பார்த்தோம்னா எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது, இதுக்கு முன்னாடி இபிஎஸ் சிஎம்மாக இருக்கிற டைமில் இதே மாதிரி தான் கையெல்லாம் மடிச்சு விட்டுட்டு பேண்ட் ஷர்ட்லாம் போட்டுட்டு போராட்ட காலத்துலாம் நிற்பார். ஒரு மக்கள் தலைவர், நான் மக்களோட நிற்பேன் அப்படின்ற இமேஜை மெயின்டைன் பண்ணார். இப்போ விஜய் அவர்கள் பார்த்தோம்னா நான் ரொம்ப கோபமாக இருக்கேன், ஒரு பெரிய சதி நடக்குது, நம்மளை வீழ்த்துறதுக்கு இவங்கெல்லாம் எல்லா முயற்சிகளும் எடுக்கிறாங்க, அதிமுக திமுக கை கோக்குற அளவுக்கு போயிட்டாங்க, என்னோட தொண்டர்களை இவங்களாம் அசிங்கப்படுத்துறாங்க, தற்கூரின்னு சொல்றாங்க, இதெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னா ஒரு அக்ரெசிவான டோன்ல வராரு. இப்போ ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போறாங்க. இவங்க கேம்பெயினை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போறாங்க. ஸோ அதான் இப்போ இது ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் பார்க்கணும். இல்லை, நீங்கள் பேசும்போது சொன்னீங்க திராவிட கட்சி மேலே இருக்கக்கூடிய வெறுப்புனால தான் டிவிக்கே வந்திருக்கு அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி பேசக்கூடிய விஜய் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் போட்டிருக்கேன், பிளாக்னா என்ன அப்படின்னுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாரு. நான் அதை எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, பிளாக் அப்படின்னா அது பெரியார், அதாவது திராவிட கட்சியோட நிறமாக நான் பார்க்குறேன். அவர் அதை தான் சொன்னாரா? நீங்கள் இது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நிறைய தமிழ் தேசியம் பேசுகிறவங்க கூட அந்த கட்சியில் இருக்காங்க டிவிக்கேல. அதே மாதிரி அவர் இப்போ கோட் நான் போட்டதையும் விமர்சிக்கிறாங்க. நான்லாம் கோட்டு போடக்கூடாதா, நாங்களும் ஜம்முன்னு கோட் போடக்கூடாதான்லாம் அவர் பேசுகிறாரு. ஸோ அதெல்லாம் எந்த ஆங்கிளில் கொண்டு போகிறாருன்னா, நானும் கோட்டு போடுவது என் உரிமை, நானும்
ஒரு தன்மானத்தோட பெரிய மனிதனா நிற்பேன் அப்படின்ற ஆங்கிளில் கொண்டு போறாரு. இப்போ சிலவங்க எப்படி விமர்சனம் வச்சாங்கன்னா நம்ம மண்ணுக்கு பொருந்தாத ட்ரெஸ் அது, ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு கோட்டு பொருத்தமான ட்ரெஸ் இல்லைன்ற மாதிரிலாம் விமர்சனம் வச்சாங்க. பட் இதை விஜய் அவர்கள் அவருக்கு ஃபேவரபுளாக மாற்றிக்கிட்டார். நானும் அம்பேத்கர் ஸ்டைலில் அதை கொண்டு போகிறாரு. நானும் அந்த ட்ரெஸ்ஸை போடுவேன், கபாலியில் சொல்லுவார் அதுதான் உனக்கு பிரச்சனை நான் போடுவேன் அப்படின்ற மாதிரி ஆங்கிளில் அவர் அதை கொண்டு போயிட்டார். ஸோ அதனால் இப்போ விஜய் அவர்களை பொறுத்தளவில் அவர் இங்கே இருக்கக்கூடிய எதையுமே சேலஞ்ச் பண்ணல. இப்போ நீங்கள் நிஜமாவே ஒரு மாற்றாக இருக்கணும்னா இங்கே இருக்கக்கூடிய சிஸ்டமை சேலஞ்ச் பண்ணணும், இங்கே இருக்கக்கூடிய ஐடியாலஜி சேலஞ்ச் பண்ணணும், இங்கே இருக்கக்கூடிய இந்த கவர்மெண்ட் அமைப்பு இருக்குல்ல அதை நீங்கள் சேலஞ்ச் பண்ணணும். அதெல்லாம் அவர் எதுவுமே சேலஞ்ச் பண்ணல. இங்கே இருக்கக்கூடிய ஐடியாலஜிக்கலாக நீங்கள் சேலஞ்ச் பண்ணும்போது தான் நீங்கள் திராவிடத்துக்கு மாற்ற வேறு விஷயங்களை முன்வைப்பீங்க. அதெல்லாம் எதுவுமே பண்ணல. ஸோ இவங்களை பொறுத்தளவில் நாங்கள் அண்ணா பெரியார் அந்த மாதிரி தான் திராவிடம் அப்படின்ற மாதிரி அவங்க போயிட்டாங்க. பெருசாக இங்கே இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங்கான விஷயங்களை சேலஞ்ச் பண்ணல. ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயங்களில் தங்களை பொருத்திக்கிறாங்க. இங்கே ஏற்கனவே திராவிடம் பெரியார் அண்ணா சித்தாந்தம்லாம் இருக்குது, அதுக்குள்ளே தாவேக்கா தங்களை பொருத்திக்கிட்டாங்க. இப்போ நீங்கள் பெரிய மாற்றம் கொண்டு வரணும்னா திமுக 50கள் 60களில் பண்ணாங்கல்ல, அப்போ அங்கே தேசிய அரசியல் இருக்குது, ஒரு நேஷ்னல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் விஷயங்களை பார்க்கணுன்ற ஒரு பார்வை இருக்குது. அதெல்லாம் உடச்சி ரீஜனலாக மாற்றுறாங்க. ஒரு தமிழ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க ஆரம்பிக்கிறது, திராவிடம்ன்ற விஷயத்தை கொண்டு வர்றது, அது வேற இது வேற. அப்போ ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை அந்த காலத்தில் கொண்டு வராங்க. இவங்க அப்படிலாம் எதுவுமே ட்ரை பண்ணல. இவங்க சிம்பிளாக செஞ்சிருக்கிறது என்னன்னா, இந்த சிஸ்டம் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு அதிமுக இருக்கிற இடத்துல இவங்க வந்து உட்காந்துருக்காங்க. அதிமுக பலவீனமாக இருக்காங்க. அதிமுக 5 வருஷமா எதிர்கட்சி வேலையே பண்ணல. அப்போ அதிமுக மேலே அதிருப்தி ஏற்படுது. கரெக்டாக அந்த இடத்துல வந்து நச்சுன்னு வந்து உட்காந்துருக்காங்க. அதை தாண்டி இவங்க எதையுமே மாற்றலை. ஸோ அதனால இவங்க மாற்றுன்னு சொல்றது ஒன்று தான், புதுசாக ஒரு கட்சி உள்ள வந்திருக்காங்க, அவ்வளோதான். அதை தாண்டி இதில் ஒரு மாற்றம் கிடையாது. அதனால நம்ம ஒரே 2 கட்சிகளை பார்த்து பழகிட்டோம். புதுசாக இப்போ இன்னொரு கட்சி வந்து அதிகாரத்தில் உட்கார்ந்துருக்கு. இது ஒரு விதமான மாற்று தான். இந்த மாற்றத்தை நம்ம பார்க்கல, 50 வருஷம் கழிச்சு இப்போ தான் பார்க்குறோம். புதுசாக 2 திராவிட கட்சியெல்லாம் புது கட்சி வந்து உட்கார்ந்துருக்கு, அது மாற்றம் தான். ஆனால் இந்த மாற்றத்தால் மக்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய சிஸ்டமில் ஒரு சேஞ்சும் வரப்போகுது இல்லை. அவர் சிஸ்டமில் சேஞ்ச் கொண்டு வந்தால் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே சாதி கட்டமைப்பெல்லாம் உடச்சிட்டேன், இங்கே பணத்தை கொடுத்து நாங்கள் ஜெயிக்கல, மதம் எதுவுமே இங்கே செல்லுபடி ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இப்போ டிவிக்கே பணத்தை வச்சு தாங்க அரசியல் பண்ணுறாங்க. இப்போ டிவிக்கே கட்சியில் போய் இன்னைக்கு அதிமுககாரங்க திமுககாரங்களாம் பேசுறாங்கன்னு எதுக்கு போகிறாங்க? திமுக அதிமுகவில் இருந்தால் என்ன கிடைக்கும் போது அவங்களுக்கு இங்கேயும் கிடைக்குது, அதனால தான் போகிறாங்க. இதில் என்ன மாற்று இருக்குது? இப்போ எம்எல்ஏஸ்லாம் ஏன் அங்கேருந்து இங்கே போகிறாங்க? ஏன்னா ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆமாம், இப்போ உங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை, மெஜாரிட்டி இருந்தாலும் ஒரு விதமான ஒரு அச்சம் இருக்குது உங்களுக்கு, நாளைக்கு இது நீடிக்குமான்னு தெரில. ஸோ உங்களுக்கு அந்த தேவை இருக்கும்போது இந்த எம்எல்ஏஸ்லாம் போகிறாங்க. இந்த எம்எல்ஏஸ்லாம் ஒன்றும் தூய எம்எல்ஏஸ்லாம் கிடையாது, தூய சக்தியிலேருந்து வந்தவங்கலாம் கிடையாது. இல்லை, இவங்க நீங்கள் சொன்ன மாதிரி திமுக அதிமுகலேருந்து அந்த எம்எல்ஏஸ் தான், கரப்டான எம்எல்ஏஸ் தான். அவங்க ஏன் இங்கே உள்ளே வராங்க? அப்போ உங்கள் கட்சி ஒன்றும் தூய கட்சிலாம் கிடையாது, நீங்கள் ஒன்றும் கரப்ஷன்லாம் ஒழிக்கல. தாவேக்கா வேட்பாளர்கள் நிறைய பேர் எலெக்ஷன் டைமில் பணத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க, கூட்டத்தை கூட்டுறதுக்கு பணம் செலவழிச்சாங்க. இதெல்லாம் நானே பார்த்தேன் ஃபீல்டில். அதனால பணம்லாம் அவங்க செலவழிக்கலன்னா சொல்ல முடியாது. ஏன்னா அது யதார்த்தமான விஷயம்தான். தாவேக்காவோட வேட்பாளர்கள் ஏறக்குறைய 100லேருந்து 110 பேர் திமுக அதிமுக வந்தவங்க தான். அப்போ அவங்களுக்கு வேற என்ன அரசியல் தெரியும்? திமுக அதிமுகவில் அவங்க இந்த மாதிரி காசு தான் கொடுத்துருப்பாங்க, இப்போ அதை தான் கொடுக்குறாங்க. இதில் என்ன மாற்று இருக்கு? திமுக அதிமுகங்களெல்லாம் உள்ள கொண்டு வந்து மாற்றா? அதனால தான் இப்போ பெருசாக எதுவும் வித்தியாசமாக அவங்களால பண்ண முடியல. அதனால கரப்ஷன்லாம் இருக்க தான் செய்யும், ஒன்றும் பெரிய மாற்றங்கள்லாம் கொண்டு வரும். அதே மாதிரி சாதி எங்கே இல்லாமல் ஆயிடுச்சாங்க. இது திமுகன்னு சொல்லுவாங்களே, நாங்கள் சாதியை ஒழிச்சிட்டோன்னு. என்ன இப்போ என்ன திடீர்னு தாவேக்க பவருக்கு வந்து நீ சாதியெல்லாம் காணாமல் போயிருச்சா? எல்லாம் அங்கே தான் இருக்குது. நீங்கள் வேணா ரீல்ஸ் போட்டுக்கலாம், ஃபேக் நியூஸ் வச்சு ரீல்ஸ் போட்டுக்கலாம். பொது தொகுதியில் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவரை இறக்கி நாங்கள் 15-20 பேர் ஜெயிக்க வச்சுட்டோம் அப்படி இப்படின்னு எதையாவது சும்மா சொல்லலாம். அந்த மாதிரி கதைகள்லாம் ஆக்சுவல் ஃபேக்ட் என்னன்னா, இங்கே ஒரு கேஸ்ட் சொசைட்டி தான். நீங்களும் சாதி அடிப்படையில் தான் வேட்பாளர்களுக்கெல்லாம் சான்ஸ் கொடுத்துருக்கீங்க. சும்மா சொல்லிக்கலாம் நாங்கள் சாதியை கட்டமைப்பை நாங்கள் உடைச்சிட்டோம். ஒரு விஷயம் என்னன்னா, விஜய் ஃபேக்டர் இருக்குது. விஜய் அவர்கள் ஃபேமஸான ஒரு ஆளாக இருக்கார். ஸோ அதனால சில இடங்களில் சாதியெல்லாம் மீறி விஜய் அவர்களுக்காக ஓட் போட்டிருப்பாங்க மக்கள். மதம் சாதி இந்த விஷயங்கள்லாம் கடந்து விஜய் அவர்களுக்காக ஓட் போட்டிருப்பாங்க சில நேரங்கள். ஆனால் அதுக்குன்னு சொசைட்டியில் சாதி இல்லைன்னா கிடையாது. சொசைட்டியில் சாதி இருக்கு. நீங்களும் சாதியை யூஸ் பண்ணி தான் பவருக்கு வந்திருக்கீங்க, அதுவும் இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் சாதியும் யூஸ் பண்ணியிருக்கீங்க, மணி பவரையும் யூஸ் பண்ணி தான் பவருக்கு வந்திருக்கீங்க. உங்கள் பொலிட்டிக்ஸ் எப்படிங்க இருக்கு? ஸ்டார்டிங்லேயே பிரசாந்த் கிஷோர் வந்து உட்கார்றாரு, பிரசாந்த் கிஷோர் மேடையில் வந்து உட்கார்றாரு, ஆதவர்ஜுனா வந்து உட்கார்றாரு, ஜான ஆரோக்கியசாமி வந்து உட்கார்றாங்க.
இவங்க எல்லாமே சமூக மாற்றத்துக்காக ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுறவங்களா எலெக்ஷனுக்குலாம். இப்போ பிரசாந்த் கிஷோர் திமுக ஒர்க் பண்ணுறாருன்னா காசு இதில் இன்வால்வ் ஆகிருக்கு. அப்போ அந்த காசு எங்கேருந்து வருது? ஸோ அப்போ நீங்கள் அரசியலை ஒரு தூய அரசியல் சக்தியோ ஒரு இயக்கம் மாதிரியோ நடத்தலை. நீங்கள் மனுஷனோட தான் அதை நடத்துறீங்க. பணத்தை மையமாக வச்சு தான் நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க. அப்புறம் நீங்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கதைலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இது ஒன்றும் புதுசு இல்லை. திமுகவே ஜெயிச்சா இப்படி தான் பேசுவாங்க. நாங்கள் ஊழலெல்லாம் ஒழிச்சிருவோம் அப்படி இப்படின்னு தான் பேசுவாங்க. பார்க்குறவங்களுக்கு ஜோக்காக இருக்கும். ஆனால் நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து சொல்கிறனால கொஞ்சம் பேர் நம்புகிறாங்க அதை. ஆனால் தாவேக்கா ஸ்டார்டிங்லேருந்தே பணத்தை மையமாக வச்சு தான் அவங்களும் அரசியல் பண்ணியிருக்காங்க. திமுக எப்படி பணத்தை மையமாக வச்சு அரசியல் பண்ணுறாங்களோ அப்படி தான் தாவேக்காவும் அரசியல் பண்ணியிருக்காங்க. மேபி திமுக அளவுக்கு பண்ணாமல் இருந்திருக்கலாம். அதுக்கு காரணம் இது வரைக்கும் தாவேக்கா கிட்ட அதிகாரம் இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் நெக்ஸ்ட் டைம் தாவேக்கா கிட்ட பணபலமும் இருக்கும். திமுகவை விட அதிகமாக பணம் செலவழிப்பாங்க. அதெல்லாம் ஒரு சந்தேகமும் இல்லை. இப்போ கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் கைக்கு வந்தாச்சுல்ல. அதனால இப்போ இன்னமும் நீங்கள் அந்த 10 ரூபா ஒழிக்கலையே டாஸ்மார்க்கில். இல்லை, அங்கே தான் வந்து என்ன கேள்வி வருதுன்னா, ஏன்னா டாஸ்மாக் போன தடவை இருந்தது திமுக வந்து என்ன பண்ணினாங்க அப்படின்னா, டாஸ்மார்க்லேருந்து நிறைய ஊழல் செஞ்சு அதை எடுத்து எப்படி மறைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் விஜய் அவர்கள் வந்த உடனே வந்து டாஸ்மார்க்கை மூடிட்டான் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு பேசியிருக்காரு. அதாவது 717 டாஸ்மார்க் மூடிட்டேன் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாரு. ஆனால் அங்கே நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்குறாங்கன்ற பிரச்சனை டெய்லி நியூஸில் வந்துகிட்டு இருக்கு. நிறைய பக்கம் வந்து போராடிட்டு இருக்காங்க. டாஸ்மாக் ஊழியர்கள் கடை அடிச்சு போராடிட்டு இருக்காங்க. ஆனால் அதை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை. வந்த உடனே கடையை மூடிட்டார் அப்படின்ற மாதிரி மட்டும். ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. டாமினண்ட்டாகவே இருக்கிறது இருக்குல்ல. நான் எந்த இடத்துல இறங்கி போகவே மாட்டேன். என்கிட்ட இருக்கக்கூடிய தப்புகளெல்லாம் நான் ஒத்துக்கிட்டேன்னா நான் கொஞ்சம் இறங்கி வரேன்னு அர்த்தம். நான் இறங்கியே வரமாட்டேன். டாமினண்ட்டான பொசிஷனில் தான் இருப்பேன். நான் கொஞ்சம் கூட இறங்கி வர மாட்டேன். கரூரில் 40 பேர் இறந்தப்போ கூட நான் இறங்கி வர மாட்டேன். மன்னிப்புலாம் நான் பேச மாட்டேன். ஏன்னா சிலவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப்பர் டாமினண்ட்டாக இருப்பாங்க. அவங்கள பலவீனமாக காட்டக்கூடிய வார்த்தைகளை யூஸ் பண்ணவே மாட்டாங்க. சாரின்றது, கொஞ்சம் அதை பார்த்து பண்ணுங்களேன்னு சொல்கிறது, எல்லா இடத்துலையுமே டாமினண்ட்டாகவே தான் இருப்பாங்க. இவரும் அந்த மாதிரியான டாமினன்ட் கேரக்டராக இருக்கு. பப்ளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது நிறைய நேரங்களில் பிடிக்கும். மக்கள் ஜென்ரலாக பொதுமக்கள் பார்த்தோன்னா ஓரளவுக்கு ஒரு அடிமை மனப்பான்மையில தான் இருப்பாங்க. ஒரு நடிகரை பார்த்தா கூட்டமாக ஓடுறது, ஒரு தலைவனை பார்த்தா அவனை அப்படியே வணங்குறது, பொதுவாக அந்த மாதிரி. அப்படி அந்த வார்த்தை தவறான வார்த்தை. ஆனால் பொதுவாக பார்த்தோம்னா பப்ளிக்கு பார்த்தோம்னா அடங்கி போகிறது பிடிக்கும். யாராவது ஒருத்தர் ஒரு லீடர் பின்னாடி போகிறது தான் பிடிக்கும். லீடர் பின்னாடியோ ஒரு பெரிய ஃபேமஸான ஆட்கள் பின்னாடியோ அவங்கள சார்ந்து இருக்கிறது பிடிக்கும். ஒன்றுலோ டாமினேட் பண்ணுவாங்க, இல்லாட்டி மற்றவங்கள டாமினேட் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. டாமினேட் பண்ணுறது 1% பண்ணுவான், மீதி 99% அடுத்தவனை தன்னை டாமினேட் பண்ண அலோவ் பண்ணுவான். ஸோ அந்த வகையில் விஜய் அவர்கள் ஹைப்பர் டாமினேட்டாக இருக்கிறது. நான் இறங்கிலாம் போகவே மாட்டேன். நான் இப்படி தான் இருப்பேன். என் கவர்மெண்ட்டில் தவறுகள் இருக்கும், ஆனால் தவறுலாம் ஒத்துக்க மாட்டேன். டாஸ்மார்க்களுக்கு தவறை பற்றி நான் பேச மாட்டேன். கடன் தள்ளுபடி பண்ணலுக்கு தவறை பற்றி நான் பேச மாட்டேன். அதே மாதிரி சட்ட ஒழுங்கில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றி பேச மாட்டேன். சும்மா சட்ட ஒழுங்குன்னு நான் சொல்லுவேன், ஆனால் அதில் இருக்க பிரச்சனைகளை பற்றிலாம் பேச மாட்டேன். பிரச்சனைகளை பற்றி பேசினா அது என்னோட பிரச்சனைகளாக மாறிடும். இன்ஃபேக்ட் சோனியா காந்தி பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்டேக் பண்ணாங்க. அவங்க நிறைய பேரை பதவி நீக்கினாங்க, நிறைய அமைச்சர்களை. அவங்க என்ன நினச்சாங்கன்னா, தப்பு நடக்கும்போது நம்ம குயிக்காக ஆக்ஷன் எடுக்கிறோம்னு நினச்சாங்க. ஆனால் அது அவங்கள தான் வீக்காக காட்டுச்சு. கவர்மெண்ட் ஃபுல்லாகவே கரெக்டாக இருக்குன்னு காட்டுச்சு. அப்புறம் எலெக்ஷன்லேயும் அவங்க தோத்தாங்க. இந்த குரூப் வந்து டிஃப்ரெண்ட்டு. தப்பு நடந்தாலும் நான் தப்புன்றதை ஏற்றுக்கவே மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற ஒரு தொனியில் அவங்க இருக்காங்க. இதுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி இது அப்படி தான் இருந்தது. ஸோ அதனால் இவங்க ஒரு இமேஜ், ஒரு நரேட்டிவ் இதெல்லாம் செட் பண்ணுறாங்க. ஸ்ட்ராங்காக செட் பண்ணி அந்த ட்ரெண்ட் படி அவங்க போய்கிட்டு இருக்காங்க. பட் என்னை பொறுத்தளவு எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குங்க. எண்ட் ஆஃப் த டே என்ன தான் நரேட்டிவ் செட் பண்ணாலும், என்ன தான் போலியான விஷயங்கள் பேசினாலும் கடைசியில் நீங்கள் டெலிவர் பண்ணணும். உங்ககிட்ட 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே கடன் இருக்குது. ஏகப்பட்ட விஷயங்களை நீங்கள் ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க. ஊரில் 1008 பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கடைசி சரி பண்ணி தான் ஆகணும். இங்கே எம்எல்ஏ மினிஸ்டர்ஸ்லாம் ரீல்ஸ் போட்டுக்கலாம், இன்ஸ்பெக்ஷன் போகலாம், பயங்கரமாக வீர வசனங்கள்லாம் பேசலாம், ப்ரெஸ் மீட் டெய்லி கொடுக்கலாம், விஜய் அவர்களும் ஸ்டேஜில் இப்படிலாம் பேசலாம். அதெல்லாம் தாண்டி நான் சொன்ன இந்த விஷயங்கள் கடைசியில் நடக்கணும். கவர்மெண்ட்டுக்குன்னு சில வேலைகள் இருக்குது, அதெல்லாம் கரெக்டாக பண்ணணும். திமுகனால பண்ண முடியல, அதிமுகனால பண்ண முடியல, நீங்கள் பண்ணணும். பண்ணலன்னா அவங்களுக்கு நடந்தது தான் உங்களுக்கு நடக்கும். நான் அடுத்ததாக வந்து இன்னொரு விஷயம் மட்டும் டச் பண்ணிடலாம். ஏன்னா அவர் பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, 200 யூனிட் ஃப்ரீ இதை வந்து சொன்னிட்டு, சரி இதில் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருந்தார். 200 யூனிட் ஃப்ரீனா எல்லாத்துக்குமே 200 யூனிட் ஃப்ரீ கிடையாது. ஸோ இதை பற்றி எதனா பேசுவார் அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்தது அவர் என்ன சொல்கிறாருன்னா,
இந்த 100 யூனிட் ஃப்ரீ இருந்துச்சு, அது கூட வந்து ஜெயலலிதா அம்மா கொடுத்ததான், ஸ்டாலின் சார் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு பேச்சு தான் பேசுகிறே தவிர அந்த 200 யூனிட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கொடுத்தா அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லவே இல்லை. அதாவது எந்த இஷ்யூமே அட்ரஸ் பண்ணல. இங்கேயும் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஸ்டாலின் அவர்களையும் திமுகவையும் அட்டாக் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணுறாரு. இப்போ ஜெயலலிதா அவர்களை தாராளமாக ஒரு பாராட்டி பேசலாம், ஏன்னா இப்போ அவர் தானே உண்மையான அதிமுக. அதனால ஜெயலலிதா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் சாலிடாக பாராட்டலாம். எம்ஜிஆர் அவர்களை பற்றியும் பேசுகிறாரு. எம்ஜிஆர் அவர்களோட நாங்கள் பெட்டராக ஸ்கோர் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஒரு சின்ன தன்னடக்கத்தை காட்டுறாரு. ஆனால் அவர் ஆக்சுவலாக சொல்ல வர்றது என்னன்னா, நான் எம்ஜிஆர்லாம் ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டேன் அப்படின்றது தான் அவர் சொல்கிறார். அது உண்மையும் கூட தான், அதில் ஒன்றும் தப்பு இல்லை, உண்மை தான் சொல்கிறாரு. மேபி இன்னொருத்தர் சொல்லி தான் நம்ம பெட்டராக இருக்கும் அவர் சொல்கிறத விட. பட் ஓகே, ஸோ எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் கொண்டு வராரு. இப்போ அவங்கள புகழ்றதுல அவருக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா அதிமுக அவர் சொன்ன மாதிரி தீய சக்தி தீந்து போன சக்தின்றாரு. அதிமுக இன்னைக்கு ஃபீல்ட்லேயே இல்லை. அதனால தாராளமாக ஜெயலலிதா அவர்களை புகழலாம். இல்லை, அவர் புகழ்றது காரணமே அதிமுக தொண்டர்கள் எல்லாம் இவங்க குஷியாக இவங்க பக்கம் வந்து குஷியாகிறது ஒன்று. ரெண்டாவது திமுகவை காலி பண்ணுறாரு. அந்த கிரெடிட்டை திமுக கொடுக்காம அதிமுக கொடுக்குறாரு. அதிமுகவுக்கு அந்த கிரெடிட்டை கொடுக்கறதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா இப்போ நீங்கள் தான் அதிமுக, அந்த இடத்துல நீங்கள் தான் இருக்கீங்க. ஆனால் திமுகவுக்கு போயிடக்கூடாது அப்படின்றதுல நீங்கள் கராலாக இருக்கீங்க. ஸோ அதனால கிளியர் கட்டாக ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டாரு. எப்படி எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்களோ அதே மாதிரி ரொம்ப கிளியர் கட்டான ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்க. இன்ஃபேக்ட் இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். ஃபியூச்சரில் இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஃபேக்ட் தமிழ் நேஷனலிஸ்ட் கூட இதெல்லாம் கரெக்டாக வாட்ச் பண்ணணும். தமிழ் தேசியவாதிகள் போலி நரேட்டிவ்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நான் சொல்ல வரல, கரெக்டான நரேட்டிவ் ஃபிக்ஸ் பண்ணணும். ஆனால் இவங்க இந்த சைக்காலஜி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியுது இல்லை. இவங்க கிளியர் கட்டாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னா கரெக்டாக அதில் அடிக்கிறாங்க. எல்லா பக்கமும் கல்லெறியாமல் கரெக்டாக ஒரு ஸ்டாண்ட்னா அதை மட்டும் கரெக்டாக அடிக்கிறது. அந்த மாதிரி டீட்டெயில்டான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும், கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். அதெல்லாம் எலெக்ஷனுக்கு எடுத்து ஃபியூச்சரில் யூஸ் ஆகும். ஏன்னா நிறைய குழப்பங்கள் வரும் ஃபியூச்சரில். இப்படியே ஸ்மூத்தாலாம் போயிட்டு இருக்க முடியாது. இவங்களால சொன்னதெல்லாம் டெலிவர் பண்ண முடியாது, நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால் அந்த டைமில் நம்மளும் இன்னும் கொஞ்சம் கூட பெட்டராக இருக்கணும். இவங்களை கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். சில விஷயங்கள் இவங்க செய்யக்கூடிய விஷயங்களால மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைனாலும் இவங்களுக்கு அது லாபம் தான். கரெக்டாக அந்த மாதிரி நரேட்டிவ் செட் பண்ணுறதுலாம் இவங்களுக்கு லாபம் தான். அதை கரெக்டாக பண்ணுறாங்க. எலெக்ஷனில் ஜெயிக்கிறது எப்படி, மாஸ் சைக்காலஜி எப்படி இருக்கும், ஓட்டர் சைக்காலஜி எப்படி இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வாட்ச் பண்ணணும். பார்க்கலாம். நிறைய விஷயம் நம்மளோட பகிர்ந்துட்டீங்க. நன்றி.